தமிழ்நாட்டில் ஆணவ கொலை குற்றங்களுக்கு ஏன் தனி சட்டம் தேவை? ஆதிக்கத்தால் ஒரு ஆணவத்தினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் தமிழகத்துக்கு. மிகப்பெரிய ஒரு அவமானம் தான் சார். இந்த ஸ்டேட்டுக்கே கொடுத்த அவமானம். இந்த ஸ்டேட்டு இதுவரை பேசின அரசியலுக்கு உள்ள அவமானம். சமத்துவம், சமூக நீதி, பெரியார்மன், இதெல்லாம் பேசின இந்த வேல்யூஸ் இருக்கு பாருங்க. இந்த வேல்யூஸ்க்கு எதிரானது தான் இது எல்லாமே இந்த அப்பட்டமான ஒரு கொடூரமான ஆணவப்படுகொலை. தமிழ்நாட்டில் 2011 2021 வரை 3 ஆணவ கொலை நடந்திருப்பதாக தான் ராஜ்யசபால கொஸ்டின் அவர்ல 2023 ஏப்ரல் மாசம் 25 கணக்கு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் 17 21. இப்ப நாங்க எடுத்த டேட்டால 17 இதுவரை 65 ஆணவ கொலை நடந்திருக்கு தமிழ்நாட்டில். 65 எஃப்ஐஆர் இருக்கு, சார்ஜ் ஷீட் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த 30 ஆண்டு கால வரலாற்றில் 7 ஆணவ கொலைகளுக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கு. பல ஆணவ கொலைகளை கொலைகளாகவே பதிவு பண்ணாம இருக்கிற போக்கு இருக்கு. இன்னொரு உண்மையை சொல்றேன், இந்த 7 வழக்குமே எஸ்சிஎஸ்டி வழக்குல தான் கிடைச்சிருக்கு. தன் மகளை கொன்ற வழக்குல ஒரு வழக்குல கூட இதுவரை தமிழ்நாட்டிலும் தண்டனை கிடைச்சதில்லை. 60க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கிறது. அப்போ அதை எஃப்ஐஆர்ல பதிவு செய்யும் போது எப்படி பதிவு செய்யறாங்க? ரெண்டாவது, அது என்சிஆர்பி டேட்டால வரும்போது அது ஆனர் கில்லிங் அப்படின்ற அந்த அடிப்படையில் அது பதிவு செய்யப்படுவதில்லை. அங்கேயும் ஆணவ கொலைன்றது வெறும் எஸ்சி பிசி தான் நினைச்சுக்கிறாங்க. பிசிக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிட்டி நடக்கக்கூடிய ஆணவ கொலை கணக்கில் எடுத்துக்கல, எஸ்சிகளுக்குள்ள நடக்கக்கூடிய ஆணவ கொலை கணக்கில் எடுத்துக்கிறது இல்ல. இப்ப கிடைக்கப்பட்ட தீர்ப்புகளும் எஸ்சி ஆக்ட்ல தான் இருக்கு. அப்ப அதனாலதான் என்ன சொல்றோம்னா, இது ஒரு காரணம் இல்ல, காஸ்ட்ன்றது ஒரு காரணம். பேட்ரியாக்கி இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு, இன்டர்செக்ஷனல் இருக்கு, அப்புறம் ட்ரெடிஷனல் இருக்கு, பல காரணங்கள் இருக்கு. 14 காரணங்கள் இருக்கு எங்களுடைய கண்டுபிடிப்புல, எங்க டிராஃப்ட்ல சொல்றோம் நாங்க. இது எல்லாமே ஆணவ கொலையில வரும். தமிழ்நாட்டில் சார் கிட்டத்தட்ட பெண்கள் தற்கொலையில ஒரு 3500 4000 தற்கொலையில 20% லவ் அஃபேர் சூசைடுன்றாங்க. இது எல்லாமே ஆணவ மரணங்கள் தான். அப்ப இந்த கணக்கை நீங்க மறைக்கிறாங்க. 2 3 இருந்துச்சுன்னா இது நம்ம புஷ் பண்ண தேவையில்லை, இதுக்கு ஆக்ட் தேவையில்லை. இது ஒன்று. ஹானர் கில்லிங் மட்டும் இல்ல, ஹானர் ரிலேட்டட் கிரைம்ஸ், தாக்குறது, அடிக்கிறது, வட மாநிலங்கள்ல நிர்வாணமா ஓட வைக்கிறது, நிர்வாண பேரட் பண்றது, அதுக்கப்புறம் சிறுநீரை கழிக்க வைக்கிறது, கல்யாணம் பண்ண 2 பேரையும் பொது இடத்துல வச்சு இவளை தங்கச்சி இவ அண்ணன் அவங்களே வாயால டிக்ளேர் பண்ண வைக்கிறது, சொத்துக்களை பறிமுதல் செய்கிறது, அதுக்கப்புறம் தலையை மொட்டடிக்கிறது, இதெல்லாம் எல்லா இடங்களிலும் நடந்துகிட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டு நிலப்பரப்புல வேற ஒண்ணு அது மாதிரி அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. பட்டியல் சாதிக்குள்ளே ஆணவ நடந்துச்சு. ஒரு இஸ்லாமிய இளைஞனை தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் வெட்டி கொலை பண்றான் ஹோட்டல்ல. அந்த இஸ்லாமிய இளைஞனும் அந்த தலித் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பையனுடைய தங்கச்சி 2 பேரும் லவ் பண்ணாங்கன்ட்டு, இதுவும் ஆணவ கொலை தானே. ஆணவ கொலை என்று சாதி செகண்டரி சார். ஆணவ கொலை முதல்ல ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கணும்ல. ஜெண்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2018 என்ன சொல்றாங்க சக்தி வாகனி கேஸ்ல, விரைவில் மத்திய அரசு ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுங்க, அதுவரை நாங்கள் கொடுக்கக்கூடிய 20 கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறாங்க. அது ஒன்று, இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்புளுக்கான ப்ரொடெக்ஷன் சென்டர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கணும்ன்றாங்க. செஞ்சாங்களா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் கூட இல்ல சார். அந்த சமூக நலத்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்கறாங்களாம், ஒரு ஜேர்னலிஸ்ட் பேசுறாங்க, மேடம் நீங்க தான் ஆணவ கொலைக்கு சமூக நலத்துறைக்கு என்னமா சம்பந்தம்? இல்ல மேடம், நீங்க உங்க டிபார்ட்மெண்ட் தான் வைக்கணும், அது எனக்கு தெரியாது, விவரம் எனக்கு தெரியாத மாதிரி. ஆனா சுப்ரீம் கோர்ட் பிரகாரம் வச்சுக்கணும். சம்மன் விசாரணை பண்ண ஒரு டிஎஸ்பி, அவர் முதல் கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, இந்த டிஎஸ்பி ஒரு கேள்வியை கேட்காம ஒரு 15 கேள்வியை டைப் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னாரு. முதல் கேள்வி என்னன்னா, சாதி மறுப்பு திருமணம் என்பது சட்டவிரோதமானது என்று தெரிந்தும் நீங்கள் ஏன் சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வைத்தீர்கள்? இப்படிதான் இந்த அதிகாரிகளுக்கான மனநிலை இருக்கு. அவங்களுக்கு தெரியல சார், இவங்க இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டிய காவல் நிலையங்கள் பிரிச்சு விடுற வேலையை பார்க்கறாங்க. அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் இதுல ஒரு ஸ்ட்ராங் நிலைப்பாடை எடுக்கிறதுல அவங்களுக்கு என்ன தயக்கம், என்ன அவங்களை தடுக்குது? 2 கட்சிகளுமே ஆணவ கொலை தடுப்புல தோத்து போன கட்சிகள் தான். 2 கட்சிகளும் அதுக்கு என்ன காரணம்? இடைநிலை சாதியினுடைய மேலாதிக்க தாக்கங்கள்,
இடைநிலை சாதியினுடைய பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட ஐடியாலஜி, இடைநிலை சாதிக்காரர்கள் அவருடைய மனநிலையில் இருக்கக்கூடிய தலித்துகள் மீதான அந்த கீழான பார்வை, இது எல்லாமே இருக்கு சார். படிப்பு வந்து சமத்துவத்தை உருவாக்கும்னாக்க ஏன் உருவாக்கல? தமிழ்நாடு வந்து ஒரு ஆன்டி காஸ்ட் ஸ்டேட்னு ஒரு முகம் வெளியில சொல்றாங்கல்ல, அது பொய். அது ஒன்லி ஆன்டி பிராமின் ஸ்டேட், ஆன்டி காஸ்ட் ஸ்டேட் கிடையாது, ஆன்டி பிராமின் ஸ்டேட். ஆணவ கொலையில ஈடுபட்ட குடும்பங்கள் இன்றைக்கு நடுத்தரில் நிக்கிற காட்சிகள் இருக்கு. கௌசல்யாவுடைய தாயார் போன வருடம் கஞ்சா கேஸ்ல கைது பண்ணப்படுறாங்க, பொருளாதாரம் இல்லாம. பேப்பர்ல வந்துச்சு. அவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணி இது வச்சு சொத்து வச்சு எல்லாம் இன்னைக்கு ரோட்ல நிக்கிறாங்க.